ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் ப்ளஸ் செயின்ட் கோபின் இந்த ரெண்டு கம்பெனி தாங்க ஜாப் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக தெளிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். அப்போ தான் என்னென்ன குவாலிஃபிகேஷன், என்ன எக்ஸ்பீரியன்ஸ், என்ன சேலரி அப்படின்றது எல்லாமே நம்ம தெளிவாக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹூண்டாய் கம்பெனியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆக்ட் அப்ரெண்டிஸ் ப்ளஸ் கம்பெனி ட்ரைனிங்காக தான் உங்களை ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தெளிவாக கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் டோட் அப்ரூவ்டு ஒன்லி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அந்த டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், ஆட்டோமொபைல் இந்த 4 டிபார்ட்மெண்ட் முடித்த கேண்டிடேட் மட்டும்தாங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன், மெக்கட்ரானிக்ஸ், டூல் அண்ட் டை இந்த டிபார்ட்மெண்ட் முடிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயர் ஆஃப் பாசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2021 2024 முடித்த கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 24 வயசுக்குள்ளே இருக்கிற கேண்டிடேட் மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ரோல் அண்ட் டேர்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் உங்களை ஆக்ட் அப்ரெண்டிஸாக தான் 1 இயர் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் தான் உங்களை ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆக்ட் அப்ரெண்டிஸ் பண்ணும்போது மந்த்லி சேலரி உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,150 ரூபா பர் மந்த் சேலரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த 1 இயர் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆனுவல் போனஸ் அப்படின்ற பேரில் 16,800 ரூபா உங்களுக்கு 1 இயர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தெளிவாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் கம்பெனியில் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மு, சேஃப்டி ஷூ ப்ளஸ் வெல்ஃபேர் கிட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் ஃபெஸ்டிவல் கிஃப்ட்டு, ஆயுத பூஜை ப்ளஸ் ஃபவுண்டேஷன் டேக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு சில பெனிஃபிட்லாம் கம்பெனியில் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடிஐ கேண்டிடேட்மே எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஐடிஐயில் எம்எம்வி, எலக்ட்ரிஷியன், ஃபிட்டர், மெக்கானிக் டீசல், வெல்டர், மெக்கானிஸ்ட், டர்னர் இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐடிஐ பொறுத்த வரைக்கும் இயர் ஆஃப் பாசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 2024 முடித்த கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐடிஐயில் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 24 வயசுக்குள்ளே இருக்கிற கேண்டிடேட் மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐடிஐ ஸ்டூடெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஆக்ட் அப்ரெண்டிஸ் அப்படின்ற ஒரு பொசிஷனில் உங்களை 1 இயர் அப்படின்ற ஒரு கேட்டகரி தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. ஐடிஐ ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,700 ரூபாய் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்குமே ஆனுவல் போனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,800 ரூபாய் இருக்கும் அப்படின்னு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த 1 இயர் அப்ரெண்டிஸ்ஷிப் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து உங்களை கம்பெனி ட்ரைனிங்கை ரெக்ரூட் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் பாசிங் நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ரெண்டிஸ் முடித்த உடனே நீங்கள் உங்களோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து உங்களுக்கு ட்ரைனிங்கை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அதில் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 வயசுலேருந்து 26 வயசுக்குள்ளே இருக்கணும். ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி ட்ரைனிங்கை உங்களை ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கம்பெனி ட்ரைனிங்கை ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 1.6 இயர் நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதில் நீங்கள் ட்ரைனிங்கை ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு மந்த்லி சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,650 ரூபா டிப்ளமோ கேண்டிடேட்டுக்கும், ஐடிஐ ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா 19,300 ரூபாய் இருக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆனுவல் போனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36,000 ரூபாய் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஜாயினிங் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஃபார்ம் சேஃப்டி ஷூஸ், சரிங்களா, யூனிஃபார்ம் ப்ளஸ் சேஃப்டி ஷூஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபெஸ்டிவல் கிஃப்ட்டு, ஆயுத பூஜை ப்ளஸ் ஃபவுண்டேஷன் டே பேஸ்ட் ஆன் எலிஜிபிலிட்டி எல்லாமே இருக்கும். அதாவது உங்களுக்கு ஃபெஸ்டிவல் டைமில் உங்களுக்கு ஒரு சில பெனிஃபிட்லாம் இருக்கும் ட்ரைனிங்காக பண்ணுற கேண்டிடேட்டுக்கு அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேண்டீனு ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே கம்பெனி ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் மோட்டார் இந்தியா லிமிடெட், பிளாட் நம்பர் H1 ஷிப்கார்ட் இண்டஸ்ட்ரியல் பார்க், இருங்காட்டுக்கோட்டை, ஸ்ரீபெரும்புத்தூரில் தாங்க கம்பெனி அமைஞ்சிருக்கு. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்டே டு ஃப்ரைடே, அதாவது எவ்ரி மண்டே டு ஃப்ரைடே உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 7:30 நீங்கள் கம்பெனி கேட்டாண்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் லேட்டாக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை கம்பெனிக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகும்போது என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th 12th மார்க் ஷீட்டு, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு, என்சிவிடி ப்ளஸ் ஆதார் கார்டு, பேன் கார்டு, அப்புறம் NATS, NAPS அப்படின்ற ஒரு நீங்கள் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ண ஃபார்ம் எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா? இந்த டாக்குமெண்ட் எல்லாமே மறக்காமல் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் மட்டும்தாங்க உங்களை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. வெளியே வெரிஃபிகேஷன் பண்ணி தான் உங்களை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் கோட் சொல்லியிருக்காங்க.
பிளாக் பேண்ட்டு, ஒயிட் ஷர்ட்டு ப்ளஸ் வந்து ஷூ எல்லாமே வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து போட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தெளிவாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே வந்து நீங்கள் மறக்காமல் வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க சரிங்களா. இதில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்கா அப்படின்னா கீழே கொடுத்துருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி காலையில் 10 மணிக்கு மேலே கால் பண்ணி எந்த ஒரு தகவல் இருந்தாலும் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அன்டைமில் யாரும் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேணாம் சரிங்களா. இதுக்கு அடுத்த கம்பெனியாக பார்த்தீங்கன்னா வந்து செயின்ட் கோபின் இந்த கம்பெனியில் தாங்க ஜாப் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வந்து மெயின்டெனன்ஸ் டெக்னீஷியன் அப்படின்ற கேட்டகரி தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பொசிஷனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களை என்ன குவாலிஃபிகேஷன் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிப்ளமோ கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயுமே வந்து ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், இஎன்இ ப்ளஸ் வந்து இசிஇ இந்த 4 குவாலிஃபிகேஷன், அதாவது 4 டிபார்ட்மெண்ட் முடித்த கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பிஇ ப்ளஸ் வந்து டிகிரி முடித்த கேண்டிடேட் யாருமே வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தால் மட்டும்தான் வந்து இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மினிமம் வந்து 2 இயர்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து 10 இயர்ஸ் இருக்கிற கேண்டிடேட் வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர் யாருமே வந்து இந்த வேலைக்கு எலிஜிபிள் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ரெக்ரூட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ரெலவெண்ட் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, அதாவது நீங்கள் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணி எடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸ்ட்ராங் நாலேஜ் ஆன் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ட்ரிபிள் ஷூட்டிங் அண்ட் ஹைட்ராலிக் சிஸ்டம்ஸ், ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வித் மெயின்டெனன்ஸ் டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் மெஷினரி மெயின்டெனன்ஸ், ப்ரிவென்டிவ் அண்ட் பிரேக் டவுன், பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் அண்ட் பிஎல்சிஸ், எக்ஸ்பீரியன்ஸ் யூஸிங் 5S டிபிஎம் அண்ட் டிக்யூஎம் மெத்தட். இதில் வந்து இது எல்லாமே வந்து நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சுட்டு ப்ளஸ் வந்து இந்த இதிலலாம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும். அதாவது இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. அந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வந்து வாக்கின் இன்டர்வியூ டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 14ஆம் தேதி தாங்க கொடுத்துருக்காங்க. அதாவது 14 டிசம்பர் தான் வந்து வாக்கின் இன்டர்வியூ டேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட அப்டேட் பண்ணியிருக்க ரெஸ்யூம் இருக்குது அப்படின்னா கீழே கொடுத்துருக்கிற இமெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து உங்களோட ரெஸ்யூமை மெயிலும் பண்ணலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சத்யம் கிராண்ட், பெங்களூர், சென்னை ஹைவே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நோக்கியா இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் இருக்கும். விஆர்பி சத்திரம், ஸ்ரீபெரும்புத்தூர். இந்த கம்பெனியுமே வந்து ஸ்ரீபெரும்புத்தூரில் தாங்க அமைஞ்சிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து எலிஜிபிளாக இருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் வந்து எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கம்பெனியில் வந்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் சரிங்களா. இல்லை அப்படின்னா வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராச்சும் வந்து ஜாப் சர்ச் பண்ணுறாங்க இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கிட்டு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணலாம் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து வந்து வேலையை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக போட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா என்னோடய சேனலுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராச்சும் வந்து ஜாப் வந்து சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். வேலை இல்லாமல் இருக்கிற நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல சேலரி, ஒரு நல்ல ஜாப்பாக தான் இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.